ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் CSIR, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆகிருக்க ரெகுலர் பேசிஸ் 444 போஸ்ட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, வேரியஸ் போஸ்ட் இருக்குது. அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா January 12, 2024 ஈவினிங் 5 o'clock அப்ளை பண்ணணும். அப்ளை மோட் வந்து ஆன்லைன், அஃபீஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது. இது வழியாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து 2 டைப் ஆஃப் வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் 77 போஸ்ட்டும், செக்ஷன் ஆஃபீஸரில் 368 போஸ்ட்டும் இருக்குது. டோட்டல் வந்து 444. ஸோ இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயில்டாக வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸாமோட நேம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2023, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கீழே வருது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது கீழே வருது. ஸ்கெடியூல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 8, 2023 ஈவினிங் 5 o'clock இருந்து January 12, 2024 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் January 14, 2024 ஈவினிங் 5 o'clock. ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷனோட டென்டேட்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா February 2024. எக்ஸாக்ட் டேட் வந்து ஃபியூச்சரில் வந்து அப்டேட் ஆகும். CSIRோட அஃபீஷியல் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சி அண்ட் குவாலிஃபிகேஷன். செக்ஷன் ஆஃபீஸரில் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 76 இருக்குது. பே லெவல் வந்து 8. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ₹47,600 to 1,51,100. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் யூனிவர்சிட்டி டிகிரி. ஸோ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 33 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. இது ஜென்ரலுக்கு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா 368 வேகன்சிஸ் இருக்குது. இதுவும் வந்து குரூப் பியில் வருது, பட் நான் கெசட்டட். செக்ஷன் ஆஃபீஸர் வந்து கெசட்டட். பே லெவல் வந்து 7. சேலரி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 44,900 to 1,42,400. இந்த போஸ்டிங்க்கும் யூனிவர்சிட்டி டிகிரி தான் வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட் நாட் எக்ஸீடிங் 33 இயர்ஸ். இப்போ இந்த செக்ஷன் ஆஃபீஸரோட டோட்டல் வேகன்சிஸோட ஸ்பிட் அப் இங்கே இருக்குது. ஸோ அந்த டோட்டல் 76 வேகன்சிஸை SC, ST, OBC, EWS, அன்ரிசர்வ்ட், ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் ஆஃபீஸரோட டோட்டல் 76 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல், F&A, SNP. ஸோ இந்த 3க்கும் தனித்தனியான டோட்டல் வேகன்சிஸ் இருக்குது. செக்ஷன் ஆஃபீஸர் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. அந்த 28 ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேகன்சிஸ்க்கும் தனித்தனியான ஸ்ப்ளிட் அப் இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. அதே போல் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அதுலேயும் வந்து ஜென்ரல், F&A, SNPன்னு இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான டோட்டல், அந்த ஒவ்வொரு டோட்டலும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்ற ஸ்ப்ளிட் அப் இந்த 2 டேபிளே இருக்குது. ஸோ கிளியராக செக் பண்ணிக்கிங்க. அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. அன்ரிசர்வ்ட், OBC அண்ட் EWS கேட்டகரிஸ் இதில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு 500. விமன், SC, ST, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எக்ஸர்வீஸ்மென் அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீ எதுவும் கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷன் இருக்குது. இது வந்து இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா as per சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாலிசி படி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சிஸ்க்கும் இது சேம் தான். இதை செக் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், சிலபஸ் அண்ட் பிரேக்கப் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ஒவ்வொரு சப்ஜெக்ட், அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இருக்குது. அதில் வந்து என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற லிஸ்ட் இங்கே இருக்குது. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 150. டைமிங் வந்து 2 hours 120 minutes. பேப்பர் 2க்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து எவ்வளோ மார்க்ஸ்னால் 200. டைமிங் வந்து 230 hours. பேப்பர் 3 வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், டீட்டெயில்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும், எஸ்ஏ அந்த மாதிரி. இதோட மார்க்ஸ் வந்து 150. டோட்டல் ஹவர்ஸ் வந்து 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் வந்து 100 மார்க்ஸ் இருக்கும். இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸருக்கு மட்டும்தான். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு இன்டர்வியூ கிடையாது. CPT, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், கேரி 100 marks ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். ஸோ இன்டர்வியூ வந்து செக்ஷன் ஆஃபீஸருக்கு மட்டும். இந்த CPT, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு மட்டும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இது 3 வந்து கம்பல்சரி 2 போஸ்டிங்க்கும். செக்ஷன் ஆஃபீஸருக்கு இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேகன்சிக்கும் மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கணும், நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுன்ற அந்த டீட்டெயில் வந்து இந்த டேபிள் இருக்குது. இதே போல் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கும் எவ்வளோ மினிமம் மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. இந்த 2 டேபிளையும் தனித்தனியாக எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதை செக் பண்ணிக்கிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சிலபஸ் அண்ட் பிரேக்கப் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது. இந்த ஜென்ரல் அவேர்னஸ் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் கீழே வரும், அதுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் இருக்குன்ற அந்த பிரேக்கப் தனித்தனியாக இருக்குது. அதே போல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதில் 200 மார்க்ஸ் இருக்குன்னா அதில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்ஸ், ஸோ அதுக்கே தப்பில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் இருக்குது.
பேப்பர் 1 பேப்பர் 2 தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா சென்னை இருக்குது நம்பர் 6ல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து வேறு வந்து திருவனந்தபுரம் இருக்குது நம்பர் 19ல். ஸ்டேஜ் 2 அதாவது பேப்பர் 3 பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 11 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சென்னை வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெங்களூர் வருது. ஸோ இது ரெண்டும் சவுத்தில் இருக்கும். ஹவு டு அப்ளை நம்பர் 16 பார்த்துங்க. எங்கே போய் அப்ளை பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். பட் டீட்டெயில்டாக வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்டில் லிங்க் இருக்கும், சைட்டோட லிங்க்கு, அப்புறம் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. கைட்லைன்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்பர் 17 இதை செக் பண்ணிக்கோங்க. அதில் 2 டைப் இருக்குது, அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். ஸோ இனிஷியலாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இந்த செக்ஷனில் இருக்குது. உங்களோட லேட்டஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபை வந்துட்டு ஸ்கேன் பண்ணணும், அதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் அது கேபிட்டல் லெட்டரில் ஒயிட் ஷீட்டில் போட்டு அதையே நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அதோட சைஸ் 50 KB இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஹெல்ப்லைன் நம்பர் இங்கே இருக்குது. மார்னிங் 9 to evening 6 o'clock வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸும் ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயிலான சிலபஸ் வந்து அனெக்சர் 1ல் இருக்குது. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த செக்ஷனை வந்து கிளியராக பார்த்துக்கங்க. இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெப்பேஜோட பாட்டமில் போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கம்பைன்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2023. ஸோ இது வந்து சிஎஸ்ஐஆரோட அஃபிஷியல் வெப்சைட். ரெஜிஸ்டர் நவுன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எஸ்எம்எஸ் வர ஓடிபிக்கு டைப் பண்ணி வெரிஃபை பண்ணணும். அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி இது 2 வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஸோ 2 ஓடிபி இங்கே டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்தோன்னே இந்த க்ரீன் கலரில் மார்க் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொசீட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது. அது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்டுமே வந்து மேண்டேட்ரி. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி எல்லாத்தையும் டைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா லென்த்தான ஃபார்மாக இருக்குது. இதில் ஸ்டார் போட்டிருக்க எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி அதை கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டில் இங்கே செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் சேவ் அண்ட் கண்டினியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். அதுக்கடுத்து ஃபார்மில் இன்கேஸ் ஏதாவது ஒரு டீட்டெயில் கேட்டாங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டகரியை பொறுத்து ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஆன்லைனில் 500 rupees பே பண்ணணும். மீதி இருக்க விமன், எஸ்சி, எஸ்டி, பெஸ்வார்ட் டிசபிலிட்டி, எக்ஸர்வீஸ்மெண்ட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீ எதுவும் கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த லாஸ்ட் ஸ்டெப் முடிச்சோடனே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு இமெயிலையும் கன்ஃபர்மேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் எப்போ இருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து Feb 2024. பட் எக்ஸாக்டான டேட் வந்து உங்களுக்கு வந்து இமெயிலையும் கன்ஃபர்மேஷன் வரும், வெப்சைட்லேயும் அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.